இதுதான் கொஸ்டின். அப்போ இதுல இருந்து நீ ஆல்ரெடி பண்ணிட்ட. என்ன ஸ்டெப் வந்து இன்னொரு ஐ என்ன இருக்குது? ஐ ஈக்குவல் டு பை உள்ள கொண்டு போகணும். இன்டெகிரல் 0 டு பை 4 உள்ளே வச்சுக்கோங்க. பை மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் வந்து சைன் பை மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் தான். சைன் பை மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்தனால இது ப்ளஸ், ஸ்கொயர் வந்தனால பை மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் ஆகுது இன்டி டிஎக்ஸ். ஓகேங்களா? எப்போ எக்ஸ் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிட்டு கொண்டு வந்து சரி. இப்போ என்ன பண்ண சொன்னேன்? அந்த சைன் எக்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் 0 டு பை 4 பை இன்ட்டு sin x divided by 1 plus cos squared x into dx minus integral 0 to pi x into sin x divided by 1 plus cos squared x into dx. ஐடியா ஓகேவா? என்ன டவுட் இருக்குதா? இப்போ ஓகே. இதான் அவனை கேட்டுட்டே இருந்தது. ஸ்டெப் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ இப்போ என்ன வச்சுக்கலாம்? ஐ வச்சுக்கலாமா? ஓகே சார். அப்போ ஐ எங்காச்சு இங்கே டேரெக்டாக 2 ஐ வந்துருமா? இந்த மைனஸ் ஐ வந்துருமா? இப்போ என்னாச்சு? 4 பை இன்டெகிரல் 0 டு பை sin x by 1 plus cos squared x into dx. ஓகேவா? ஓகேங்க சார். இது நார்மல் தான், உனக்கே தெரியும். என்ன பண்ணலாம்? p ஈக்குவல் டு cos x dt ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் cos x வந்து மைனஸ் ஆகும். மைனஸ் sin x into dx. அப்போ மைனஸ் வேல்யூ வந்துச்சு, இங்கே வந்துடும். அதே மாதிரி லிமிட் மாற்றணுமா? எக்ஸ் டி எக்ஸ் 0 காஸ் 0 என்னது? 1 எக்ஸ் பை கரெக்டா? எக்ஸ் பைனா காஸ் பை என்னது? மைனஸ் 1. ஆமாம் சார். அப்போ மாற்றுங்க, இங்கே மாற்றுங்க. அப்போ என்னாச்சு? இப்போ வேணால் 2 இப்போ வேணால் கேன்சல் பண்ணுங்க. இது காட்டணும்னா ஐ அப்போ 2 பை ஐ போட்டு 2 பை என்னாச்சு? இன்டெகிரல் 1 to மைனஸ் 1. நல்லா பார்த்தீங்கன்னா 1 to மைனஸ் 1 வருது. கரெக்டுங்களா? 1 to மைனஸ் 1 இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ் டிடி டிவைடட் பை என்ன கிடைக்குது? 1 ப்ளஸ் டி ஸ்கொயர். சரியாம்மா? ஓகே சார். சரி. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் தெரியும். இன்டெகிரல் ஏ டு பி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் பி டு எம் தெரியும். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலா. கரெக்டுங்களா? அப்படி இப்போ லோயர் லிமிட் அப்பர் லிமிட் மாஸ் பண்ணுங்க. ஏன்னா லோயர் லிமிட் எப்பவுமே வந்து மைனஸ் வந்து கீழே இருக்குது, பாசிட்டிவ் வந்து மேலே இருக்குது. அப்படி மாற்றும் போது மைனஸ் இங்கே வரும். கரெக்டாக ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன ஆகும்? கரெக்டுங்களா? இன்டெகிரல் பை இன்டெகிரல் மைனஸ் 1 to 1 pt by 1 plus t square. கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ என்ன தெரியும்? f of minus x equal to f of x is an even function or odd function. செக் பண்ணுங்க. இங்கே t இங்கே t இருக்குன்னா t அப்ளை பண்ணுங்க. அப்போ t அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? f of minus t போடுறது ப்ளஸ் t தான் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டாமா? இந்த ஃபங்க்ஷன் t ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் என்னாச்சு? 2 பை இன்டு 2 டைம்ஸ் ஆஃப் இன்டெகிரல் 0 to 1 dt by t ஸ்கொயர். கரெக்டுங்களா? dt by 1 plus t ஸ்கொயர். கரெக்டாமா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இது வரைக்கும் டவுட் இல்லை? இல்லை சார். சரி. அடுத்து என்னாச்சு? 2 into 2 4 4 பை இது என்ன பார்க்கலாம்? tan inverse of t tan inverse of t 0 to 1. அப்புறம் 4 பை இன்ட்டு சொல்லுமா? tan inverse of 1 வந்து என்னது? பை பை 4 ஆமாம் சார். மைனஸ் 0. 4 4 கட் ஆயிடும். என்ன பை ஸ்கொயர் ஐயோட அவ்வளோதான். என்ன கஷ்டம்? ஓகே சார். ட்ரை பண்ணி போட்டுட்டே இருக்கணும். அப்போ நிறைய ப்ராப்ளம் நானே ப்ராக்டிஸ் நிறைய போட்டு 1 or 2 ப்ராப்ளம்